தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ்ல பொங்கலுக்கு அடுத்து வரக்கூடியது சித்திரை 1. அதாவது தமிழ் புத்தாண்டு. அந்த அன்னைக்கு என்னலாம் செய்யணுமோ, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா செஞ்சிரணும். செய்றதா நடக்குமோ இல்லையான்னு தெரியாதுங்க. ஆனா, நம்ம நம்பிக்கை வச்சு செய்யும்போது கண்டிப்பா அது நடக்கும். அந்த அன்னைக்கு காலையில 11 மணி போல ஆரம்பிச்சேன். மதியம் அப்படியே 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சமையல் வேலைலாம் ஃபினிஷ் பண்ணேன். ஏன்னா நடுவுல வந்துட்டு ஃபோன் கால் பேசிக்கிறது, ஆர்டர் எடுக்கிறது, ஆர்டர் குடுக்குறது, பேக் பண்றது, இதே மாதிரி வேலை ரொட்டீன்லயே போயிட்டு இருந்தது. எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலா தான் நான் வந்துட்டு பாசிப்பருப்பு பாயாசமும், உளுந்து வடையும் செஞ்சிருந்தேன். சாமிக்கு படைக்க மாங்காய், முருங்கக்காய் போட்ட சாம்பாரு, வாழைக்காய் பொரியலு, பாசிப்பருப்பு பாயாசம், உளுந்து வடை, அ அப்பளம், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி மெயினா செய்யணும். அதுக்குள்ள வந்துட்டு நம்ம அந்த வேப்பம்பூ வைக்கணும். அறுசுவை உணவும் சாமிக்கு நம்ம படையலா வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நானும் சாரீலாம் வியர் பண்ணிட்டு வந்துட்டேங்க. சாரீ கட்டினா கண்டிப்பா வேலை ஓடாதுன்ட்டு காலைல மேக்ஸி தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சாரீ, ஜுவல்ஸ்லாம் போட்டு ஒரு தமிழ் பெண்ணாக உணர்ந்த தருணம் அது. நல்லா இருந்தது அந்த மொமெண்ட். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட நாங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. என் ஹஸ்பண்ட் பைசா குடுத்து என்னுடைய பொட்டிக்ல நான் எனக்காக எடுத்துக்கிட்ட சாரீ தாங்க இது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ